ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் டெலீட் ஆயிடுச்சு இல்லை டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ண அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை நீங்கள் டீஆக்டிவேட் ஆர் டெலீட் பண்ணும்போது உங்களோட பேஜஸும் பார்த்தீங்கன்னா சேர்த்து டெலீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேஜஸில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களோட கிரியேட் பண்ண பேஜ் வந்து இங்கே இருக்காது. நீங்கள் லைக்டு பேஜஸை பார்த்தீங்கன்னா கூட லைக் பண்ண பேஜஸ் எல்லாமே இருக்கும், பட் உங்களோட அஃபிஷியல் பேஜ் வந்து இங்கே இருக்காது. ஏன்னா அது டெலீட் ஆர் டீஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் தான் இங்கே ஷோ ஆகும், உங்களோட பேஜ் எதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகி இருக்காது. ஸோ இந்த பேஜை தான் நம்ம எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணியிருந்தாலும் அதையும் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதும் இங்கே நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரைவசின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு சப் ஆப்ஷன் இருக்கும், அதுதான் யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன். ஸோ இது பிசியில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். உங்களுக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஈஸியாக பார்த்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷனில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேஷன் அண்ட் டெலிஷன், அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே ரீஆக்டிவேஷன் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக் பேஜை தான் ரீஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ரீஆக்டிவேட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட பேஜ் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ இங்கே இருக்க ரீஆக்டிவேட்ன்ற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து ரீஆக்டிவேட் ஆகிடும். டைரெக்டாக உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே இருக்க சி பேஜ்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜ் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மெனுவில் பேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஷோ ஆகாது. ரீசன் என்னென்னா, இப்போ தான் கரண்ட்டாக நம்ம ரீஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோ ஆகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். இங்கே அக்கௌண்ட் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து உடனே நமக்கு கொடுத்துருவாங்க. பட் பேஜஸில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் உங்களோட பேஜ் இருக்காது. ஸோ பேஜஸில் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களோட லைக்டு பேஜஸ் மட்டும்தான் இருக்கும், உங்களோட கரண்ட் பேஜஸ் வந்து இங்கே இருக்காது. பட் இதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், உங்களோட பேஜ் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது என்னோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், என்னோட ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ பேஜஸ்ன்ற அந்த ஃபில்டரை நம்ம கிளிக் பண்ண உடனே இங்கே என்னோட ஃபேஸ்புக் பேஜும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தடில் உங்களோட டெலீட் ஆன ஃபேஸ்புக் பேஜ் இல்லை டீஆக்டிவேட் ஆன ஃபேஸ்புக் பேஜை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம்.